என்னோடய குரு கிட்ட கற்றுக்கிட்டதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அப்ளை ஆச்சு சூதுகோவமில். அந்த டைமில் அது வந்து ட்ரெண்ட் செட்டிங்கான ஃபில்ம்னு சொல்லி எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் ஓப்பனிங் ஃபார் மீ இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில். நான் எந்திரனில் ஒர்க் பண்ணதுனால அதை டெய்லி பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு 100 days நியர்லி அது மட்டும் தான் ஒர்க்காக இருக்கும். எங்களுக்கு நிறைய க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ப்ராக்டிஸ் ஆனது. ஸோ என்னோடய டீமுக்கும் அதை நான் வந்து சொல்லி கொடுத்து அதை ப்ராப்பராக கன்ஃபார்மாக எழுதணும். கேமரா ஹைட் இப்போ சூதுகோவமில் பார்த்தா ஒரு பாயிண்ட் இருக்கும். எப்படின்னா அந்த காயினை டாஸ் பண்ணுவாங்க டெசிஷன் மேக்கிங்க்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராலி அண்ட் ஒரு கிராஷ் ஜூம் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் லைட்டாக சீட் பேன்லாம் ஆகிட்டு போவோம். ஆக்சுவலாக அந்த ஸ்பீடில் தள்ளுறப்ப நமக்கு என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் தான் இருக்கும். நமக்கு ஆசை வைட்லேருந்து டைட் அந்த காயினுக்கு போகணுன்னு இருக்கும். காதலம் கடந்து போகும்ல வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். விஜய் சேதுபதியும் மணிகண்டன் ப்ரோவும் கடையிலேருந்து பேசிட்டு நடந்து போய் ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போய் ஒரு கராத்தே ஸ்கூல் இருக்கும். அங்கே வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். இது வந்து சீக்வன்ஸ் இது வந்து ஒரு சீனாக எழுதியிருக்காங்க. ஆனால் இது வந்து சிங்கிள் ஷாட்டாக தான் வேணும்னு சொல்லி நலன் சொன்னார். பேசிக்கலி நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் பிகினிங்கில் ஃபோட்டோகிராஃபர் இருக்கும்போது எக்கை வச்சு ஷூட் பண்ணுவோம். அதுக்கு வேரியஸ் லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஷூட் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி பிடிச்சதாக பண்ணிகிட்டே டோட்டலி ப்ராக்டிஸ் தான். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குட் ஈவினிங். ரொம்ப சந்தோஷம் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. நான் ஆக்சுவலாக பியூர் சினிமாவோட வீடியோஸ் எல்லாமே ஆன்லைனில் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே, ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ்லாம் கூப்பிட்டு பேசுகிறதுன்னு சொல்லி ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் இது மாதிரின்னு சொல்லி நம்மலாம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இட்ஸ் அ நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் உங்களோட டீமுக்கு என்னோடய விஷஸ். இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டுருக்கீங்க. அது என்ன இந்த ஈவினிங்கில் உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னை பற்றி சொல்லணுன்னா, என்னோடய பேர் தினேஷ் கிருஷ்ணன். நான் வந்து சினிமாட்டோகிராஃபர். நான் இது வந்து என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணி நான் 2013 என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் சூதுகோவம் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து ஆஃப்டர் என்னோடய 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து சினிமாட்டோகிராஃபி படித்தேன். 3 years 2007 பாஸ் அவுட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா ரத்னவேலு சார், ராண்டி சார் இருக்காங்க இல்லையா, அவரோட டீமில் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி அவர் சார் கூட ஒரு 4.5 years ஒர்க் பண்ணேன். வாரணமாயிரம்லேருந்து எந்திரன், நிறைய கமர்ஷியல்ஸ், கன்பா ஃபிலிம்ஸ், ஹரிதாஸ் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசியாக நேனு கொடியணும்னு சொல்லி ஒரு தெலுங்கு ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு நலனோட பரிச்சயம். அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, சூதுகோவம் அமைஞ்சிது எனக்கு. ஸோ அந்த 4.5 years என்னோடய குரு கிட்ட கற்றுக்கிட்டதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அப்ளை ஆச்சு சூதுகோவமில். ஸோ அந்த படத்தில் ஈச் அண்ட் எவ்ரி சீன், ஈச் அண்ட் எவ்ரி சீக்வன்ஸ், அதை ஷூட் பண்ண விதம் எல்லாமே வந்து அந்த த்ரூ த லேர்னிங் ப்ராசஸ் அந்த 3 years படித்தது ப்ளஸ் அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்னாலன்னு எனக்கு தோணுது. அது ரொம்ப அந்த டைமில் அது வந்து ட்ரெண்ட் செட்டிங்கான ஃபில்ம்னு சொல்லி எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் ஓப்பனிங் ஃபார் மீ இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில். அதுக்கப்புறம் நான் எடுத்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டிரெக்டர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி அந்த படங்கள்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது எல்லாமே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸாக இருந்தது. ஸோ நிறையா விஷுவலி நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. அந்த ஃப்ரீடமும் அவங்க எல்லாம் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ இப்போ வந்து 3 BHK ஸ்ரீ வந்து அருண் சார் அவங்க டீமோட ஸ்டூடெண்ட் தான். அந்த ஃபிலிமில் சினிமாட்டோகிராஃபி பண்ணது ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி. ஹாய், என் பேர் மோகன். ஸோ இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் சினிமாட்டோகிராஃபி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், லைக் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் நான் இப்போ ஃபோட்டோகிராஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த சினிமாட்டோகிராஃபிலேருந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஆர் லைக் ஃப்ரம் கிரவுண்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா
எப்படி லைக் சாரி எதை மாதிரி லைக் எந்த மாதிரி இதுலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் லைக் ஓனாக இண்டிபெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதா லைக் ஆர் பை அசிஸ்டிங் சம் ஒன் இல்லைனா நமக்கான ஒரு இது இருக்கும்ல பிடிச்சதை பண்ணுறதுன்ற மாதிரி. ஸோ லைக் போத் டெக்னிக்கலி அண்ட் த்ரூ ஆர்ட் எப்படி கற்றுக்கிறதுன்றது. ஸோ அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி வளர்த்துக்கிறது அண்ட் த்ரூ விஷுவலாகவும் ஸ்டோரி எப்படி சொல்லணுங்கிறது. ஓகே, சினிமாட்டோகிராஃபி போகணுன்னா அதான். ஸோ எவ்ரி திங் ஃபோட்டோகிராஃபி தான் பேஸ். அதோட ப்ராக்டிஸ் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதும் அப்படி தான். ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது ஃபோட்டோகிராஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் இயர் ஃபோட்டோகிராஃபி தான் மேஜராக இருக்கும். ஸோ அதை ஷூட் பண்ணி அதுக்கு முடிச்சதுக்கப்புறமா சினிமாட்டோகிராஃபிக்குள்ளே உள்ளே போகணும். ஸோ பேசிக்லி இட் இஸ் த பேஷன். நமக்கு என்ன ஷூட் பண்ணணும்னு பிடிக்குதோ அதெல்லாம் நம்ம ட்ரையல் அண்ட் எரரில் ஷூட் பண்ணி பார்த்து அது மூலிமா ஒரு ஸ்டோரி டெல்லிங்கையும் வளர்த்துக்கணும். நான் அந்த மாதிரி தான் நான் வளர்த்துக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ ஃபில்ம் இன்ஸ்டியூட் சேர்ந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து கற்றுக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் செகண்ட் இயரில் நான் விகடனில் ப்ரெஸ் ஸ்டூடெண்ட் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணேன் 1 year. ஸோ அதில் வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அதில் நிறைய இமேஜஸ் இப்போ டிஜிட்டல் இருக்க மாதிரி இல்லை. அப்போ ஃபில்ம் அண்ட் டிஜிட்டல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அது. ஸோ சிங்கிள் பிக்சரில் நம்ம வந்து அந்த ஸ்டோரியை சொல்லணுங்கிறது வரப்போ அங்கே நிறையா லேர்ன் பண்ண முடிஞ்சுது என்னால். அந்த ஃபோட்டோ ஜேர்னலிசம் வந்து என்னை நிறையா சப்போர்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ரீடிங் புக்ஸ், நமக்கு பிடிச்ச படங்கள் நிறையா பார்க்கணும். நிறையா ஃபெஸ்டிவல்ஸ், ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் பார்க்கலாம். வைட் ஜானர்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் பார்க்குறது. இப்போ என்னோடய ஃபில்ம்ஸ் நான் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச சினிமாட்டோகிராஃபர்ஸோட படங்களில் நான் பார்த்துருவேன். இப்போ தெகிடி ஷூட் பண்ணும்போது செகண்ட் ஃபில்ம் என்னோட தெகிடி. அப்போ வந்து ஒரு 1 week முன்னாடி நான் ஒரு படம் பார்த்தேன், மியூனிக்னு சொல்லி ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்கோட ஃபில்ம் அது. அந்த படத்தோட விஷுவல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இம்பேக்ட் பண்ணுச்சு. இந்த படத்தில் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஷார்ட்டை, ஒரு சீக்வன்ஸ் எப்படி லைட் பண்ணியிருக்காங்க, ஸோ ப்ராக்டிக்கலி இதை எப்படி மூவ் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அது மாதிரி நிறைய ஃபில்ம்ஸ் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோன்னா அந்த மாதிரி பிடிச்ச படங்களை பார்க்கலாம். ஸோ தட் வே தான் நமக்கு பேசிக்கலி நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் பிகினிங்கில் ஃபோட்டோகிராஃபர் இருக்கும்போது எக்கை வச்சு ஷூட் பண்ணுவோம், அதுக்கு வேரியஸ் லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஷூட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பிடிச்சதா பண்ணிகிட்டே டோட்டலி ப்ராக்டிஸ் தான். தேங்க்யூ. ஹாய் சார், என் பேர் லோகநாதன். இப்போது சினிமாட்டோகிராஃபராக வந்து இப்போது டே ஷூட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நைட் ஷூட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ டே ஷூட் மீன்ஸ் இப்போது லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இப்போ நைட் ஷூட்னால் லைட்டிங்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை பற்றி ஒரு 2 டிப்ஸ் எதுனா சொல்ல முடியுமா? ஸோ லைட்டிங் கம்மியாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது, டே அவைலபிள் லைட் அதிகமாக இருக்குன்னு சொல்லுறீங்களா? ஓகே. டே லைட்டை பொறுத்தவரையும் வி ஆர் டிபெண்ட் அப்பான் த சன் கிளவுட்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி. இப்போ ஓவர் காஸ்ட் ஸ்கையாக இருக்கிறப்போ ஒரு மாதிரி நம்ம ஷூட் பண்ணணும், சன்லைட் இருக்கப்போ ஒரு மாதிரி ஷூட் பண்ணணும். நைட்டுன்னு வரப்போ ஆப்வியஸ்லி அந்த மூடை க்ரியேட் பண்ணுறதுக்கான லைட்டிங்கான இன்வென்ட்ரிஸ் நமக்கு தேவைப்படும். அதை நம்ம ஃபஸ்ட்டு கதையை கேட்டுட்டு இது என்ன மூடில் ஷூட் பண்ணலாம், இது எந்த வேர்ல்டில் நடக்குதுங்கிறத ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன விஷயம் லைட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அந்த சோர்ஸ் எங்கேருந்து வரப்போகுது, டியூப் லைட்லேருந்தா இல்லை விண்டோலேருந்து வரப்போதா இல்லை ஒரு டோர்வேலேருந்து வரப்போதா அப்படிங்கிறத நம்ம க்ரியேட்டிவ் காலாக எடுத்துகிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுதான் மேஜரி. ஸோ இது லைட்டிங் இட்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு அந்த சீனோட மூடை கன்வே பண்ணுறதுக்கும் அந்த ஸ்டோரி டெல்லிங்கை சொல்கிறதுக்குமான ஒரு இம்பார்ட்டண்ட் டூல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜி, குட் ஈவினிங். நேம் சூர்யா. சார்லி மூவி தான் மாறாக மாற்றினாங்க. இப்போ அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் பண்ண ஐடியா எடுத்துப்பீங்களா, இல்லை அதோட பெட்டராக பண்ணணுன்ட்டு அதுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணுவீங்களா? என்ன மாதிரி சினிமாட்டோகிராஃபியில் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுலேருந்து? இல்லை, ஆப்வியஸ்லி அந்த சார்லி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம்ஸ். அங்கே நம்ம எல்லாமே பார்த்து இன்ஸ்பயர் ஆனது. ஜோமன் டிஜி தான் ஷூட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அதை ரீமேக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல சேலஞ்சிங்காக இருந்தது ஆக்சுவலி. ஸோ அப்போ வந்து அந்த படத்தில் இருந்த கலர்ஸை இல்லாமல் கொஞ்சம் சரி ஓகே நம்மளோட படமும் டிஃப்ரெண்ட். இப்போ சார்லியோட ரீமேக்காக இருந்தாலுமே இதை ஒரு டிஃப்ரெண்ட் ஃபில்மாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஸோ கொஞ்சம் அந்த கலர்ஸ் அந்த படத்தில் இருக்கிறத இல்லாமல் வேறு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ நாங்கள் அந்த ரெட் ஃபேமிலிஸ்லேயே நிறையா காஸ்டியூம்ஸு ஆர்ட் டைரக்ஷன் டெக்கோர்ஸ் எல்லாமே அந்த ஃபீல்ட்லேயே சூஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த கலர் பேலட்டை ஒர்க் பண்ணுறப்போ வார்ம்ஸ் ரெட்ஸ் அதிகமாக இருக்கலாம்,
ஸோ லைட்டிங் வந்து கொஞ்சம் வார்மர் லைட்ஸாகவே யூஸ் பண்ணலாம் இன்டீரியர்ஸில் கூட. ஸோ அந்த மாதிரிலாம் டிசைட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஆனால் நம்மளோட ஃபில்மாகவும் இருக்கணும்னு சொல்லி அதை கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் பண்ணுவோம். அந்த படம் மாறாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்ஸ் தான் ஆக்சுவலாக. எனக்கு அங்கே நிறைய ஆர்ட் டைரக்டர் அஜயன் சலிஷேர்னு சொல்லி நம்ம இதுக்கு மஞ்சுமல் வாய்ஸ்லாம் பண்ணாங்க, அவங்க தான். ஸோ அவரோட ஒர்க் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது அந்த படத்தில். ஸோ நம்ம சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கணும்னா அதுக்கு காஸ்டியூம், ஆர்ட் டைரக்ஷன், அவங்க ஆர்ட் டைரக்டர்ஸ், காஸ்டியூம் டிசைனர்ஸோட பங்கும் இருக்குது அதிகமாக. அந்த படத்தில் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க் பண்ணுறப்போ. ஸோ இந்த வால் டெக்ஸ்சராக இருக்கட்டும், அந்த கிளாஸில் ஒரு சின்ன பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணி கேட்குறப்போ அது நம்ம நினச்ச மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சுது அது அந்த படத்தில். ஸோ தட் இஸ் அப்படி தான் சார்லி நடந்தது. அந்த சீன்ஸ்க்கு வந்து ஷார்ட்ஸ் எப்படி சார் செலக்ட் பண்ணுறது? சீன்னா இப்போ ஒரு சீன்னா அதுக்கு ஷார்ட்ஸ் எப்படி நம்மளாக செலக்ட் பண்ணுறது, அது எப்படி செலக்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா, சின்ன ஐடியா. ஓகே, அது இப்போது சீனுக்கு மெயின்லி ஷார்ட்டை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த சீனை எழுதும் போதே நமக்கு ஒரு விஜுவலைசேஷன், அதுதான் ஃபஸ்ட் திங். ஆஸ் அ சீனை படிக்கும்போது இந்த சீனில் இந்த கேரக்டர் வந்து எந்த இடத்துல இருக்கான், என்ன இமோட் பண்ணுறான், என்ன விஷயங்களை பேசுகிறான், இதை எங்கேருந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு தான் அந்த ஷார்ட் டிவிஷனுக்குள்ளே போவோம். அண்ட் ஆல்சோ அந்த கேரக்டர் இப்போ டயலாக் பேசுகிறாங்க அப்படின்னா அது என்ன, அந்த டயலாக் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்டான டயலாக்கை பொறுத்து நமக்கு க்ளோஸ்அப்பாக, மிட்டாக, ஒயிட் ஷார்ட்டாக அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஸோ அதை ஆஸ் எ க்ரியேட்டராக நம்ம எழுதும் போதே அதை படித்து ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்து அதில் இந்த ஷார்ட் வந்து இந்த வைடில் இருக்கலாம், இந்த ஷார்ட் வந்து க்ளோஸ்அப்பில் இருக்கலாம், இதை வந்து மிட் ஷார்ட்டாக இருக்கலாம். ஸோ லென்ஸ் ரேஞ்சஸ் தெரியும் இல்லையா, அதை வச்சு நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து இஃபெக்டிவாக எப்படி சொல்ல முடியும், எஃபெக்டிவாக இந்த ஷார்ட்டுக்கு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்பில் வச்சு இந்த சீனை ஷூட் பண்ணலாம், இது ரொம்ப இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னா அந்த க்ரியேட்டிவ் காலை நம்ம எடுத்துக்கணும். அப்படி தான் ஒரு சீனை பண்ணுவோம். அதில் ஆக்சுவலி இப்போ சூதுகோமில் பார்த்தா ஒரு பாயிண்ட் இருக்கும், எப்படின்னா அந்த காயினை டாஸ் பண்ணுவாங்க டெசிஷன் மேக்கிங்க்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராலி அண்ட் ஒரு கிராஷ் ஜூம் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் லைட்டாக சீட் பேன்லாம் ஆகிட்டு போவோம். ஆக்சுவலாக அந்த ஸ்பீடில் தள்ளுறப்ப நமக்கு என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் தான் இருக்கும், நமக்கு ஆசை வைட்லேருந்து டைட் அந்த காயினுக்கு போகணுன்னு இருக்கும். ஆனால் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே பண்ணுறப்போ ஓகே வாட் மினிமலான ரிக்வயர்மெண்ட்ஸ் நமக்கு இருக்குது, ரிசோர்ஸஸ் இருக்குது, இதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுக்கிறப்போ அதில் லைட்டாக அந்த சீட் பேன்லாம் ஆகிட்டு போவோம், கொஞ்சம் ஜூம் இன்னும் கிட்ட போவோம், அது இன்னும் போஸ்ட்டில் இன்னும் ஜூம் இன் பண்ணியிருப்போம். அதோட இம்பேக்ட் ரொம்ப நல்லா இருந்தது அதில். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவ் கால்ஸ் தான் அது. ஸோ நம்ம பை ப்ராக்டிஸ் கண்டிப்பாக நமக்கு வந்துடும். ஹலோ சார், தீபக் ஹியர். ஐம் எ ரைட்டர் பர்சர்விங் டைரக்ஷன் அஸ் வெல். ஸோ என்னோட கேள்வி என்னென்னா, ஒரு டேரக்டராக வந்து நான் என்னோடய விஷனை மட்டும் சொன்னால் போதுமா உங்ககிட்ட, இல்லை லைட்டிங் ஸ்கில்ஸ் என்னென்ன லைட்ஸ் தேவைப்படும் அது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணுமா? ப்ளஸ் ஒரு என்வாயர்மெண்ட்டை சூஸ் பண்ணுறோம், அந்த என்வாயர்மெண்ட் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றதை கூட நான் தான் சொல்லணுமா, இல்லை நீங்கள் அதை முடிவு பண்ணணுமா? எனக்கு அது தெரியணுமா? கண்டிப்பாக அதுதான் என்னோடய கேள்வியாக இருக்குது. ஓகே 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 ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் ஒரு ரைட்டராக ஒரு கதையை க்ரியேட்டிவ் கால் எடுத்து நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா இது எங்கே நடக்குது, எந்த இடத்துல நடக்குது, என்ன மாதிரி லைட்டிங் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரைட்டிங்கில் எழுதிட்டாலே வெல் அண்ட் குட், சூப்பர் தான். ஸோ இந்த கதையை நம்ம சினிமாட்டோகிராஃபர்ஸ் கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன மைண்டில் இருக்கோ அதை உங்ககிட்ட பிச் பண்ணுவாங்க, இது இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கொலாபரேட்டிவாக அது ஒர்க் பண்ணுறது தான் ஒரு ஹெல்த்தியான ஃபில்ம் மேக்கிங். நாங்கள் அப்படி தான் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கலாம், இந்த மாதிரி தான் நான் யோசித்தேன். ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறது வெல் அண்ட் குட் ஆஸ் எ ரைட்டராகவே. அந்த ஆம்பியன்ஸ் இப்போ இது இந்த மாதிரி ஒரு நைட்டில் நடக்குது, இல்லை ஒரு டே டைமில் நடக்குது, இந்த மாதிரி ஒரு டஞ்சனான ஒரு இடத்துக்குள்ளே நடக்குது, இல்லை ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே நடக்குது அப்படிங்கிறத. பட் ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா ரைட்டிங் லெவலில் பேசிக்காக எழுதிட்டு நெக்ஸ்ட் அந்த ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஹவ் யூ ப்ளே த சீன், அதில் வந்து இந்த ஷார்ட் டிவிஷன்ஸ், இந்த மாதிரி ஷார்ட்ஸ், எனக்கு சிங்கிள் ஷார்ட்டில் இங்கேருந்து கேமரா வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து ரோடில் போய் காரில் ஏறி போகுது, அந்த மாதிரி டீட்டெயிலிங் அதில் எழுதலான்னு எனக்கு தோணுது. பட் இட்ஸ் பெட்டர் டு டீட்டெயிலாக நீங்கள் சொல்கிறது பெட்டர் தான். ஒரு ஸ்க்ரீன் பிளேல வரணுமா சார்? வரலாம் கண்டிப்பாக வரலாம். இருந்தால் இட்ஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ் தான் நமக்கு டிஸ்கஸ் பண்ணுறப்போ, சினிமாட்டோகிராஃபரோட டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணுறப்போ. ஸோ அங்கேயே ஒரு ஓகே டிரெக்டருக்கு வந்து இந்த விஷன் இருக்குது, அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷன் இருக்குது, இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அந்த சினிமாட்டோகிராஃபர் வந்து ஹீ மைட் கிவ் அன் ஆப்ஷன், அவருக்கு இதோட பெட்டரான
டெக்னிக்காலிட்டிஸ் தெரியுதுன்னா இதோட பெட்டரான ஷாட் உங்களுக்கு சொல்லலாம். இல்லை இது சிங்கிள் ஷாட் போகிறத விட இதில் ப்ராக்டிக்கலி நிறைய விஷயங்கள் இருக்குது. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். அந்த டைம் அண்ட் பட்ஜெட் நமக்கு இல்லை அப்படின்னா, ஆனால் இது எஃபெக்டிவாக க்ரியேட்டிவாக எப்படி பண்ணலாம் அதை டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறதுக்கான சாய்ஸஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ஷனே நீங்கள் ஒரு கிளியர் பிக்சர் ஒரு விஷயம் எனக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் இந்த சீனை நான் இப்படி தான் யோசித்தேன் அப்படிங்கிறது. ஸோ அந்த இப்போ காதலும் கடந்து போகும்ல வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். விஜய் சேதுபதியும் மணிகண்டன் ப்ரோவும் கடையிலேருந்து பேசிட்டு நடந்து போய் ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போய் ஒரு கராட்டே ஸ்கூல் இருக்கும். அங்கே வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். இது வந்து சீக்வன்ஸ் இது வந்து ஒரு சீனாக எழுதியிருக்காங்க. ஆனால் இது வந்து சிங்கிள் ஷாட்டாக தான் வேணும்னு சொல்லி நலன் சொன்னார். ஸோ நலன் வாண்டட் எனக்கு இது சிங்கிள் ஷாட்டாக தான் வேணும். அந்த இமோஷன்ஸ் வந்து பிகினிங் டு த எண்டு, அந்த பயத்துலேருந்து போய் அங்கே அந்த பயத்துலேருந்து அந்த ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணி அடித்து ஒரு மாதிரி வெளியே வரும்போது ஒரு ஹாப்பினஸோடு வெளியே வர மாதிரி எனக்கு வேணும். சிங்கிள் ஷாட்டாக இருக்கணும்னு தான் அது எடுத்தது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஸோ டிரெக்டர்ஸ் நீங்களே அந்த இன்புட்ஸ் கொடுத்தாலும் வெல் அண்ட் குட் தான். இட் இஸ் பெட்டர் டு டிஸ்கஸ் பண்ணி கொலாபரேட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். வாட் அபவுட் லைட்ஸ் சார்? லைட்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரியணுமா ஒரு டேரக்டருக்கு கம்ப்ளீட்டாக? லைட்ஸ் பற்றி தேவையில்லை. லைட்டிங் அண்ட் தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கலாம் லைட்ஸ் பற்றியும். பட் லைட்டிங் அண்ட் த மூட் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் இப்போ குருதி புனல் மாதிரி ஃபிலிம்ஸில் இப்போது அந்த ஒரு அபேண்டன் ஸ்பேஸ் இருக்குது, அங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட் தான் இருக்குது, லைட்டாக மழை தூரிட்டு இருக்கு, அந்த மாதிரி எழுதுகிறப்ப விஷயம் இருந்ததுன்னா ஸோ இந்த இப்போ ஆஸ் எ கிரியேட்டராக நீங்கள் வந்து அந்த ஆம்பியன்ஸையும் வந்து சொல்லிடுறீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் தானா அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதாவது தான் இப்போ நைட் எஃபெக்டில் இந்த 2 பேர் வாக் பண்ணி போகிறாங்க அப்படின்னு இல்லாமல் அந்த ஸோ எழுதிட்டாலும் நல்லது தான் ஆக்சுவலாக. ஹாய் சார். ஸோ வாட் இஸ் சினிமாட்டோகிராஃபி அக்கார்டிங் டு யூ? அண்ட் நான் ஒரு இடத்துல படித்தேன், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சீன்னா வந்து அதில் 8 ஷாட் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று படித்தேன். பட் ஐம் நாட் ஷுர் வெதர் இட்ஸ் ரைட் ஆர் ராங். ஸோ அதை பற்றி ஒரு சீன்னா 8 ஷாட் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல படித்தேன். ஓகே எனக்கு அதை பற்றி தெரியல. பட் இட் இஸ் சினிமாட்டோகிராஃபி இஸ் அ டூல் டு டைரக்டரோட விஷனை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஆடியன்ஸுக்கு விஷுவலி அந்த கதையை சொல்கிறதான இதுதான் சினிமாட்டோகிராஃபி. ஸோ இதில் வந்து இப்போ அந்த பர்டிகுலர் ஷார்ட்டில் வந்து சீக்வன்ஸில் வந்து 8 ஷார்ட்ஸ் இருக்கலாம், 10 ஷார்ட்ஸில் தான் இருக்கணும்னு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆக வேணான்னு எனக்கு தோணுது. எனக்கு பர்சனலாக தோணுது. நீங்கள் எங்கே படிச்சிங்க எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை மேபி உங்களோட சீன் டியூரேஷன் இப்போ நம்ம எவ்வளோ நேரம் வந்து ஆடியன்ஸை வந்து இன்ட்ராக்டிவாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்துக்காக மேபி இருக்கலாம். ஸோ இந்த டைமுக்கு மேலே இந்த சீக்வன்ஸ் போச்சுன்னா ரொம்ப லாக் ஆகிடும், இல்லை பார்க்க மாட்டாங்க, தேல் கெட் டீவியேட்டட் அப்படிங்கிறதுக்கான விஷயத்துக்காக இருக்கலாம். பட் 8 ஷார்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்லை, அந்த மாதிரி இல்லை. சார், என் பேர் ராகுல். உங்கள் லைட்டிங்க்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்கள் லைட்டு, நிறைய பவுன்ஸியாக இருக்கும். எப்படி சார் உங்கள் லைட்டிங் பேட்டர்ன் எப்படி ரேஷியோஸ்லாம் எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? ஸ்டார்டிங்கே டிசைட் பண்ணிவிடுவீங்களா, இல்லை மீட்டர் யூஸ் பண்ணி ரேஷியோஸ் டிசைட் பண்ணுவீங்க? அது எப்படி டிசைட் பண்ணுவீங்க? அந்த ப்ராசஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஓகே ஸோ என்னோடய லைட்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சீனை படிச்சுட்டு இந்த சீனை வந்து எனக்கு எப்படி விஷுவலைஸ் ஆகுதோ அதை நான் வந்து டைரக்டர்கிட்ட சொல்லுவேன். எனக்கு இந்த மாதிரி இருக்கலாம், ஒரு விண்டோ லைட் மட்டும் இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் லைட் மட்டும் இருக்கலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி இஃப் இஸ் ஓகே வித் தட், இல்லை நான் பண்ணி காமிச்சிடுவேன். அந்த லைட்டை பண்ணி காமிச்சோன்னா அவங்களுக்கும் வந்து ஓகே, நான் இப்படி தான் நான் நினச்சிருந்தேன், இது நல்லாயிருக்கு இந்த மூடு. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் ரேஷியோஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து லோ கீயாக இருக்கலாமா, இல்லை ஹை கீயாக இருக்கலாம், இல்லை ஃப்ளாட்டாக ஷூட் பண்ணலாம், இல்லை அகெயின்ஸ்ட் த சன் ஷூட் பண்ணலாம், இல்லை பேக்லைட்டாக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 3 BHKன்னு இப்போ ஒரு ஃபில்ம் வந்துருக்கு. அதில் வந்து அந்த கேரக்டர் சித்தார்த் கேரக்டர் வந்து 12th கம்மி மார்க் எடுத்துருவார். நெக்ஸ்ட் நைட் வந்து திட்டுவாங்க. நெக்ஸ்ட் நாள் காலையில் வந்து வீடே சோகமாக இருக்கும், இவர் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருப்பார். அப்போ பார்த்தோன்னா ஒரு டோர்வேலேருந்து ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் லைட் மட்டும்தான் வரும். அது வந்து ஒரு ரே ஆஃப் ஹோப் மாதிரி. அப்பா அம்மா எல்லாமே மனசு ஓகே, இது வந்து நடந்துருச்சு, நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த இடத்துலேருந்து இப்போ சரி ஓகே நீ இன்ஜினியரிங் படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லைட் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த சீனை படித்து பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி ஸோ லைட் பண்ணுறப்போ டைரக்டருக்கும் ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல ரேஷியோஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ படம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிரிப்ட் படிக்கிறப்பவே இது எந்த வேர்ல்டில் நடக்குது, இது எந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் இருக்குது, இந்த இடத்துல என்ன மாதிரிலாம் இருக்கும், ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, ட்ரெயின் போகுதா, இல்லை
நைட்டில் ட்ரெயின் போகுது, இல்லை வந்து இது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சோடியம் பேப்பர் லேம்ப் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி அதை வச்சு ட்ரா மேப் த லைட்டிங் பேட்டர்ன் மாதிரி அதை பிளான் பண்ணிவிட்டு அதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி சீன் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ காதலும் கடந்து போகும் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செட்டில் ஷூட் பண்ணுது. அந்த வீடு ரெண்டுமே செட்டு. ஸோ அந்த வீட்டோட விண்டோக்கு இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு ஒரு ஹெச்ஐஜி ஃப்ளாட் மாதிரி அப்பார்ட்மெண்ட் மாதிரி. ஸோ இதில் வந்து எப்படி இருக்கலாம், பேக்ரவுண்டு வெளியே சிட்டி தெரியும். ஸோ சிட்டி லைட்ஸ்க்காக அங்கேயே செட்லேயே அது ரீக்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வீடு வந்து ட்ரையாக இருக்கும், இவர் வீட்டுக்கு பின்னாடி ஒன்றுமே இருக்காரு, க்ளோஸ்டாக இருக்கும். ஹீரோயின் வீட்டுக்கு பின்னாடி ஒரு டெப்த் இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக அப்படியே ஆட் ஆன் பண்ணுறது தான். ஸோ ஆப்வியஸ்லி வி யூஸ் மீட்டர்ஸ், பேசிக் லைட்டிங் பண்ணிவிட்டு அது எக்ஸ்போஷர் லெவல்ஸில் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் நம்ம நெக்ஸ்ட் இப்போ ஒரு சீனில் ஒரு 10-15 ஷாட் இருக்குது அப்படின்னா அது கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கிச்சு அந்த லெவல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் மீட்டர்ஸை வச்சு. ஸோ தட் இஸ் ஸோ நைட் எஃபெக்ட்னா இங்கேயே லைட் ப்ளேஸ் பண்ணணும், இங்கே த்ரோ இருக்கணும். ஸோ அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி நம்ம லைட்டோட இன்வென்ட்ரிஸோட பவர்ஸ் 4K 8K அந்த மாதிரி we have to tell them. ஸோ அங்கேயே பண்ணிடுறது பெட்டர். ஸோ அங்கே அப்போ தான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கூட நம்ம கொலாபரேட் பண்ண முடியும். எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் வேணும், இங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட், ஒரு 10 ஸ்ட்ரீட் லைட் வேணும், இல்லைனா வந்து ஒரு ஓப்பனிங் வேணும், இங்கேருந்து ஒரு லைட் த்ரோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது அந்த ஹியூஜ் டிராஸ்டிக்லேருந்து ஒரு சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கும் உங்களுக்கு. அந்த லைட்டு செலக்ட் பண்ணுறதுலையும் சரி, எல்லாமே சரி. அது எப்படி? ஓகே ராண்டி சாரை பொறுத்தவரையும் ஈவன் தோ அவருக்கு நிறைய லைட்ஸ் கிடைக்கும் அப்படிலாம் இருந்தாலுமே அந்த சீனுக்கு என்ன வேணுமோ, இந்த சீன் இப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னா அவ்வளோ லைட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். 10 லைட் இருந்தாலும் 2 லைட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சீனோட மூட் இப்படி தான் ஒர்க் ஆகும்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து வந்ததுனால எனக்கு எல்லா இடத்துலையுமே ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. ஆக்சுவலி எல்லா சினாரியோஸ்லையுமே இப்போது லார்ஜ் ஏரியாஸை கூட நாங்கள் சும்மா 1-2 லைட்லாம் வச்சு லைட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ இருக்கிற சென்சார்ஸ்லாம் ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறதுனால அவைலபிலிட்டிலையும் ஷூட் பண்ணுறோம். எனக்கு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறப்போ மோர் தென் த இன்வென்ட்ரிஸ் அதெல்லாம் தாண்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம நல்லா பண்ணணும். ஸோ இதில் என்னென்ன அவைலபிள் இருக்கோ அதை வச்சு ஷூட் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த சூதுகோமில் அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட பேசிட்டு நடந்து வர ஷாட் இருக்குது, அது வந்து 2nd ஃப்ளோரில் ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட் டே அந்த சீன் எடுக்கும் போது கோடாஸ் ராஸ்ட்ரம்ஸ்லாம் வச்சு லைட் பண்ணி ஷூட் பண்ணிட்டோம். 2nd டே அதோட பேலன்ஸ் பொசிஷனை ஷூட் பண்ணுறப்போ அந்த ஸ்டெடிகேம் ஷாட்டில் சார் விஜய் சேதுபதி சார் நடந்து வருவார் ஹை ஸ்பீடில், அந்த மியூசிக் ஐகானிக் மியூசிக்கோட ஷாட் வரும் இல்லையா, அது வரப்போ அன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, எங்களோட சுச்சுவேஷன் வந்து நிறையா அந்த ரிசோர்ஸஸ் கிடைக்கல, ராஸ்ட்ரம்லாம் கிடைக்காது, ஏன்னா எக்ஸீடிங் த பட்ஜெட் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போ என்ன பண்ண முடியுமோ இருக்கிற சார் மாடி இருக்குது பக்கத்தில், அங்கேருந்து லைட்டை த்ரோ பண்ணுங்கள், உள்ளே அதை மேட்ச் பண்ணுங்கள், அந்த லைட்டை மேட்ச் பண்ணி ஷூட் பண்ணி அந்த மாதிரி ஷூட் பண்ணது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபில்முங்கிறப்போ ஓகே வி காட் அண்ட் ரிசோர்ஸ், இதை வச்சு எவ்வளோ க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான். இப்போது சூதுகோமில் அந்த இன்ஃப்ராரெட் அந்த டார்க் ரூமில் அடிப்பாங்க அந்த சீன் இருக்கும் இல்லையா, அது வந்து டோட்டலி இப்போது அவருக்கு ரெட் கேமராஸ்லாம் சின்ன பாடி இருக்கிறதுனால கேமரா மேலே மவுண்ட் பண்ணி அவர் தலைக்கு மேலே ஒரு லைட்டு ரிங் லைட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அதை வச்சு அவரோட விஷனோட பிஓஇ மாதிரிலாம் ஷூட் பண்ணுவோம். அது சில ஷார்ட்ஸ் கோப்ரோவில் எடுத்து மேட்ச் பண்ணுவோம். ப்ளஸ் கிரேடில் அந்த க்ரீன் கலர் இன்ஃப்ராரெட் கலர் மாதிரி க்ரீனை எடுத்துகிட்டு வந்து ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ட் அந்த படங்கள்லாம். தேங்க்யூ. என் பேர் காளிதாஸ். 3BHI மூவி பார்த்துருந்தேன் சார். அந்த மூவியில் அந்த ரிசல்ட் பார்த்துட்டு வெளில வருவாங்க. வெளில வரும்போது சித்தார்த் கேரக்டர் அவர் பாசி, ஃபீமேல் அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் ஹீரோனி கேரக்டரு ஃபெயில் அந்தமாரி ஆகிட்டாங்க. இந்தமாரி ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாங்க. போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணு ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்ட்டு அது ஒரு எமோஷன் ஒரு ஃபீலில் இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறது, சித்தார்த்தா கேரக்டர்கிட்ட பேசாமல் அந்த ஒரு சீக்வன்ஸ் அப்படியே மூவ் ஆகும்போது அந்த பொண்ணு கண்ணு கலங்கி மூவ் ஆகி சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சீன் மட்டும் பிளர் ஆகும். அப்படி பிளர் ஆகும்போதே நமக்கு ஒரு அந்த மூவி விஷுவலாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கொஞ்சம் நேரத்துக்கு இந்த கேரக்டர் நம்ம ஸ்டோரியில் இருக்காது. அதுக்கேற்ற மாரி அந்த சீனில் பிளர் ஆகி அந்த ஃபீமேல் கேரக்டர் அந்த எமோஷனோட பிளர் ஆகும். அதை இது க்ரியேட்டிவிட்டி நீங்கள் ஸ்பாட்டில் யோசிச்சிங்களா இல்லைனா பண்ணீங்களா சார்?
இது ஓகே, குட் கொஸ்டின் தான் ஆக்சுவலாக. இது வந்து சில இடங்களில் அது வந்து நம்மளை அறியாமல் நடந்திருக்கும். ஆனால் ஃபிலிமில் அந்த பர்டிகுலர் சீனோட இமோஷன் அண்ட் மியூசிக்கோடு பார்க்கும்போது இது ரொம்ப எலிவேட்டடாக தெரியும். அந்த மாதிரி நடந்த விஷயம் தான் அது ஆக்சுவலாக. ஸோ ஆனால் இதில் வந்து இந்த கேரக்டர் வந்து இவனை விட்டு பிரிஞ்சு போகுது. ஸோ அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஓகே, இங்கேருந்து அவங்க மூவ் பண்ணும் போதே வந்து நம்ம ஃபோக்கஸ் இங்கேயே வச்சுக்கலாம், போக வேண்டாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி அது வித்தின் 2-3 செகண்ட்ஸில் நடக்கிறது, நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் அது. அந்த விஷயம் வந்து இப்போது ஆஸ் அ ஃபிலிமாக நம்ம ஃபுல்லாக வித் மியூசிக் எஃபெக்ட்ஸ் அண்ட் அந்த பர்டிகுலர் இமோஷன், அந்த சீனோட இமோஷனில் வரப்போ அது இன்னும் பயங்கர என்ஹான்ஸ்டாக தெரியுது. ஸோ அது அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த படம் கம்யூனிகேட் ஆகிருக்கு, அந்த விஷுவல் உங்களுக்குனா ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ இது ஆக்சுவலாக சினிமா இஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்ட் மீடியம். அதில் வந்து பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் மாதிரி எவ்வளோ நிறைய பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு படம் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நோட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். ஆக்சுவலாக இது இப்படி இருக்குது அப்படி லைக் சப்கான்ஷியஸ்லி நமக்கு அது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி விஷயம் தான் அது. ஹாய் சார், இப்போது மாண்டேஜஸ்லாம் எடுக்கும்போது நீங்கள் அதுக்குன்னு தனித்தனியாக ஷெடியூல் பண்ணிவிட்டு பண்ணுவீங்களா, இல்லை அந்த ஷார்ட் எடுக்கும்போதே பண்ணுவீங்களா? மாண்டேஜஸ் கண்டிப்பாக டிரெக்டர்ஸ் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே எழுதியிருப்பாங்க, மாண்டேஜஸ் இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. பட் என்னோட ஒரு இது பார்த்தீங்கன்னா, நான் ஜென்ரலாக இப்போ ஒரு சீன் ஷூட் பண்ணிருக்கோம் அப்படின்னா மார்னிங் 7க்கு ஆரம்பிச்சு ஈவினிங் 6 வரையும் ஒரு கால் ஷீட். அப்படின்னா நமக்கு ஒரு 5க்கு மேலே சன்லைட் ட்ராப் ஆகிடும், கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ண முடியாது ஷூட் பண்ணுறப்போ. அப்போ அந்த பேலன்ஸ் இருக்கிற டைம் இருக்கு இல்லையா, ஒரு 5:30 to 6:45க்குள்ளே நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு பிளான் பண்ணி ஒரு சின்னதாக மாண்டேஜஸ் எடுத்து வச்சுப்போம். ஸோ அதை வந்து இப்போ 50 days ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் ஒரு 30 days அந்த மாதிரி ஏதாவது சின்ன ஷார்ட்டாக ஷூட் பண்ணிவிடுவோம். தட் இஸ் அந்த கதைக்குள்ளே அந்த கதையை மீறி இருக்காது, சும்மா எடுக்க மாட்டோம். இதில் இந்த இமோஷன்ஸ் இருக்க மாதிரி எடுத்துருவோம். அதை எடுத்து கட் பண்ணுறப்ப தான் அங்கே சேதுபதியோட நான் ராஜான்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, அந்த பாட்டு நெஞ்சுக்கு நீதியில் வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு போர்ஷன் வரும். அவங்க ஒரு சர்ச் நடக்கும், அதில் வர ஷார்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஷூட் பண்ணது தான். நெஞ்சுக்கு நீதியில் வந்து ஒரு சன் ஷாட் மாதிரி ஒன்று இருக்கும், அவர் ஃபேஸ் வாஷ் பண்ணுவார். அதெல்லாம் வந்து 6 to 6:30 டைமுக்குள்ளே பொள்ளாச்சியில் ஒரு ஹைவேஸில் நார்மல் ஒரு ரோடில் அதை ரீக்ரியேட் பண்ணி பண்ணது தான் அது ஆக்சுவலாக. இப்போ 1000 mm ஃபோக்கல் லென்சஸில் வந்து இப்போ டெசர்ட்ஸ்லாம் கிடைக்கும் இல்லையா, சன்பால் மாதிரி, அதை நம்ம ஜஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு ஜூம் இருக்கும் இல்லையா, அந்த லென்ஸை வச்சு கொஞ்சம் இதெல்லாம் மிராஜ்லாம் போட்டு அப்படி ரீக்ரியேட் பண்ண ஷாட் தான் அது. ஸோ எவ்ரிடே நம்ம அந்த மாதிரி ஷூட் பண்ணுறோன்னா நமக்கும் ஒரு வைட் வெரைட்டி ஆஃப் விஷுவல்ஸ் கிடைக்கும். மோர் தென் இப்போ மாண்டேஜ் ஒரே நாள் பிளான் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2-3 லொக்கேஷன்ஸ் தான் நம்மளால் ஷிஃப்ட் பண்ண முடியும். நிறைய வெரைட்டி ஆஃப் விஷுவல்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் நான் ஜென்ரலாக டிரெக்டர்ஸ்கிட்டையுமே சொல்லிவிடுவேன், இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுக்கு இஃப் யூஆர் ஓகேனா வி கேன் ஷூட் லைக் திஸ் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. ஸோ கடைசியில் அந்த 5:30 to 6 எப்போல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ சின்னதாக யார் ஆர்டிஸ்ட் அவைலபிள் இருக்காங்களோ அதை வச்சு ஷூட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி எடுக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது மாண்டாஜஸ் பொறுத்தவரையும். பட் ஷெட்யூல் பண்ணியும் எடுப்பாங்க கண்டிப்பாக. சார், இப்போ க்ரீன் ஸ்க்ரீனில் ஷூட் பண்ணுறப்ப என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் சினிமாட்டோகிராஃபி சைட் இருக்கும், அதே மாதிரி அதோட லைட்டிங் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு எடிட்டரோ இல்லை வந்து அது முன்னாடியே ப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே, க்ரீன் ஸ்க்ரீன் ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, நமக்கு கேமராவோட ஹைட்டு, ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ், கேமரா டு ஃபோக்கஸ் ஆர்டிஸ்டோட ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும், ஆர்டிஸ்ட் டு பேக்ரவுண்ட் ஃபோக்கஸோட டிஸ்டன்ஸ், இது எல்லாமே ஒரு சார்ட்டாக போட்டு எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு எழுதிட்டு க்ரீன் ஸ்க்ரீன் ஷூட் பண்ணுறப்போ அதை ஈவனாக லிட்டப் பண்ணணும், அந்த மெட்டீரியல் அந்த கலர் கரெக்டாக சூஸ் பண்ணணும், ப்ளஸ் ஈவனாக லிட் பண்ணிவிட்டு இதோட பிளேட்ஸ் ஷூட் பண்ணுறது தான் விஷயம். இப்போ பேக்ரவுண்ட் பிளேட் நம்ம ஷூட் பண்ணும் போது இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம நோட் பண்ணதுனால, நான் எந்திரனில் ஒர்க் பண்ணதுனால அதை டெய்லி பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு 100 days நியர்லி அது மட்டும் தான் ஒர்க்காக இருக்கும். எங்களுக்கு நிறைய க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ப்ராக்டிஸ் ஆனது. ஸோ என்னோடய டீமுக்கும் அதை நான் வந்து சொல்லி கொடுத்து அதை ப்ராப்பராக கன்ஃபார்மாக எழுதணும். கேமரா ஹைட், ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ், லைட்டிங் கண்டிஷன்ஸு, பிக்சர்ஸ் எடுத்துக்கணும், லைட்டிங் கண்டிஷன்ஸை அதை ரீக்ரியேட் பண்ணணும், இல்லை அதே டைமில் ஷூட் பண்ணணும். அந்த சீன் என்ன டைமில் நடக்குதோ, இப்போ ஏர்லி மார்னிங் சன்லைட் வருது இப்போது அப்படின்னா அந்த டைமில் தான் பிளேட் ஷூட் பண்ணணும். ஸோ அதை தாண்டி டிஃபிகல்ட்டிஸும் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம பிளான் பண்ணி போவோம் பிளேட் ஷூட் பண்ணணும்னு பார்த்தா ஓவர் காஸ்ட்டாக இருக்கும். அந்த சீனை வந்து நம்ம
ப்ராப்பர் ஹார்ட் லைட்டில் ஷூட் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி ஃபோர்க்ரவுண்ட் பிளேட்டு. ஸோ அப்போ கொஞ்சம் காம்ப்ரமைசஸ் பண்ணணும், அது கிரேடில் கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலான்ற கான்ஃபிடன்ஸ் நமக்கு வரப்போ அதை ஷூட் பண்ணலாம். இல்லைனா அந்த பர்டிகுலர் டைம் ஆஃப் த டேயில் ஷூட் பண்ணுறது நல்லது. ஸோ ஈஸியாக மேட்ச் ஆகிடும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.